நாம் வேத வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த ஆராதனையின் கருப்பொருள், இந்த கூட்டத்தின் கருப்பொருள் என்னவென்று சொல்லும்போது, மீண்டும் உயிர்ப்பியும் என்கிற தலைப்பை நாங்கள் கொடுத்து அதை நாங்கள் பண்ணுகிறோம். அதாவது ரீஸ்டார்ட் என்கிற தலைப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் உயிர்ப்பியும், திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அதான் சங்கீத புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். பாருங்கள், அந்த ஜனங்கள் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனிடமாய் திரும்ப வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே அவர்கள் நீங்கள் இந்த சங்கீதத்தை ஒரு 3 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். அதாவது 85ஆம் சங்கீதத்தில் 1 முதல் 3 வசனம் வரையிலும் நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பகுதியாக நாம் அதை பிரிக்கலாம். பிறகு 3 முதல் 7 வசனம் வரையிலும், 4 முதல் 7 வசனம் வரையில் ஒரு பகுதியாகவும், 8 முதல் 13 வசனம் வரையிலும் ஒரு பகுதியாகவும் நாம் பிரித்து நாம் அதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சுருக்கமாக அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 1 முதல் அந்த 3 வசனம் வரையிலும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து அந்த பழைய அந்த மகிழ்ச்சியான ஒரு நிலையிலே வர வேண்டும், ஆதியிலிருந்த அந்த அன்பிலே வளர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு அவர்கள் செபிக்கிறார்கள். 4 முதல் 7 வசனம் வரையிலும் மீண்டும் சிறையிருப்பில் சிக்கி அந்த மகிழ்ச்சியை இழந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வரும்படி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். சிறையிருப்பில் சிக்கிட்டோம், அதில் நாங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் மீண்டு வரணும் என்று சொல்லி பழைய மகிழ்ச்சியின் நிலைக்கு நாங்கள் தள்ளப்படணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாங்க. 8 முதல் 13 வசனம் வரையிலும் மறுபடியும் திரும்பி வந்தால் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம், அதாவது விழுந்த ஒரு அனுபவம், எழும்பின அனுபவம், எழும்பின பின்பு பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தின் அனுபவம். இந்த 3 அனுபவத்தையும் இந்த சங்கீதக்காரன் இந்த 85ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ விழுந்து போனவர்கள் இருப்பீர்கள், பின்மாற்றத்தில் இருப்பீர்கள், மன சோர்ந்து போன நிலையில் இருப்பீர்கள். அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும், மறுபடியும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு தான் தேவன் நமக்கு இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உமது ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லுகிறார். நீங்கள் யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே 21, 23 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அங்கே எலிப்பாசு யோபுக்கு சொல்லுகிறார், நீர் அவரோடு பழகி எப்படிரும் சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன வரும், நன்மை வரும் என்று சொல்லுகிறார். 23ஆம் வசனம், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஹல்லேலூயா. நாம் சர்வ வல்லவரிடத்திலே மறுபடியும் மனம் திரும்பி வருவோமானால் திரும்ப நாம் கட்டப்படுவோம். நாம் திரும்ப கட்டும்படியாகத்தான் இந்த கூட்டத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், திரும்ப தேவனுடைய அன்பிலே வளர வேண்டும். நம்முடைய ஜெப ஜீவியம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆயத்தமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஒரு மனிதனின் மகிழ்ச்சி செல்வத்திலோ இல்லை அவன் பார்க்கும் வேலையிலேயோ இல்லை மற்றும் அவனுடைய உலக காரியங்களிலே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய கிருபையையும் ரட்சிப்பையையும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் ஒருவன் பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை அவன் அடைந்து கொள்ள முடியும். ஆமேன். அந்த ரட்சிப்பின் அந்த சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் மூலமாய் வருகிற சந்தோஷம், மகிழ்ச்சி, இவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டு. தேவ ஜனங்கள்
பாவத்தில் பின்மாற்றத்தில் ஜீவிப்பதை விட்டுவிட்டு சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது படியுங்கள். சங்கீதக்காரன் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அதாவது பாவ அக்கிரமம் மூடப்பட்ட நிலையில் இருப்பவனே உண்மையான ஒரு மகிழ்ச்சிக்குரியவன். அல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த கிருபை இந்த ஆராதனையிலே தர வேண்டும். நம்முடைய ஒரு காலத்திலே பாவ மன்னிப்பை பெற்ற நாம், ஆனால் இப்பொழுது அதை நாம் இழந்து சோர்ந்த நிலையிலே காணப்பட்டாலும் மறுபடியும் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலே இருக்க வேண்டும். நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்திலே அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அப்போ அதாவது நீதிமான்களாக நாம் காணும்போது ஜனங்கள் மகிழ்வார்கள். அந்த வசனத்தை படிங்க. 2வது வசனம், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஆமா, நீதிமான் பெருக வேண்டும். அப்போ நீதிமான்கள் சபையிலே பெருக வேண்டும், தேசத்திலே பெருக வேண்டும். அப்பொழுது எப்படி இருக்க முடியும்? மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இவை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க் எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனம் வரையிலும் வாசியுங்கள். அங்கே ஒரு குருடனை குறித்து நாம் பாருங்கள். இவன் பிறவியிலேயே குருடன் அல்ல, இடையிலே வந்த குருடன். ஏன்னா அவன் பாதியிலே வந்த குருட்டுத்தனம் பாதியில் வந்துச்சு. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இவன் மனிதனையும் மரத்தை இணைந்திருக்கிறான், பார்த்துருக்கிறான். அதனால தான் சொல்கிறான், நான் எப்படி பார்த்தேன், மனுஷனை எப்படி பார்க்குறேன், மரக்கத்தை போல் பார்க்குறேன்னு சொல்கிறான். ஏற்கனவே மனிதனை அவன் பார்த்துருக்கிறான், மரங்களை பார்த்துருக்கிறான், மரம் எப்படி இருக்குது, மனுஷன் எப்படின்னு பார்த்துருக்கிறான். அப்போ அவன் இடையிலே வந்த குருட்டுத்தன்மை, இப்பொழுது அவர் இந்த 23ஆம் வசனத்திலே உமிழ்ந்து படிங்க அந்த வசனத்தை. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து அவன் மேல் கைகளை வைத்து அந்த உமிழ்ந்து என்று சொல்லும்போது அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அல்லேலூயா, அவருடைய கண்களிலே இவருடைய வாயின் வார்த்தை சென்றபோது அந்த அவனுடைய குருட்டுத்தன்மை இணைந்து விட்டது, மாறிவிட்டது. இன்றைக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி சரியான ஒரு பார்வை நமக்கு கொடுக்கிறவர் என்பதை நாம் இப்போ நம்ம எல்லாம் ஒரு மங்கலான பார்வையில் இருக்கிறோம். அப்படி தானே? இப்படி இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மங்கள் நமக்கு இருக்கிறது. என்னை ஏற்கனவே பிரகாசிக்கப்பட்டோம், ஏற்கனவே மரம் நமக்கு என்னென்னு தெரியும், மனுஷன் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, தெரியாத நிலையில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உமிழப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது, அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும்போது, சங்கீதம் 107:20 படி அது வார்த்தையை அனுப்பி அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளாலே கண் திறக்கப்பட்டவர்களாக, புதுப்பிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போ நாம் ஒரு புதுப்பிக்கப்பட வேண்டும், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும், ஆண்டவருக்காய் செயல்பட வேண்டும், ஒரு யுத்த வீரர்களாய், யுத்த சேனைகளாய் நான் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் இப்பொழுது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமேன், ஆமேன். என்ன காரியம் செய்ய வேண்டும்? இங்கே யோபு சொல்லுகிறார், தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோபின் புஸ்தகம் 10:5. நீரின் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிப்பதற்கு உம்முடைய நாட்கள் போதும். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் அக்கிரமத்தை நீர் கிண்டி கிளப்புன்னு சொல்லணும். யார் கிளப்பணும்? ஆண்டவர். யாரை கிளப்பணும்? நம்முடைய அக்கிரமத்தை கிண்டி கிளப்பணும். கிண்டி என்ன செய்யணும்? கிளப்பணும். இப்போ பிரியாணி செய்துட்டு இருக்கிறாங்க,
சரியா கிண்டல் என்ன மசாலா என்ன செய்யாது, கலந்து பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்காது. புரியுதவங்களுக்கு? அப்போது அக்கிரமம் அங்கே அடியில் கிடக்கும். அக்கிரம் எங்கே கிடக்கும்? அடியில் கிடக்கும். அதை கிண்டி கிளப்பி மேலே கொண்டு வரணும். குளத்தை கலக்குனா தான் என்ன பிடிக்க முடியும்? மீனை பிடிக்க முடியும். குளத்தை கணக்குனா தான் ஒருத்தன் சுகமாக முடியும். குளம் கலக்கப்படாதே இருந்தால் அங்கே யார் இறங்கினாலும் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. தூதனோட குளத்தில் இறங்குவான், உடனே குளத்தை கலக்குவான், யாராவது இறங்குவாங்க, சுகம் பெற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை கிண்டி கலப்பணும். எங்கெண்டு கலப்பணும்? இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பாவங்கள், மறைந்து கிடக்கிற பாவங்கள், அறியாமல் இருக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மை கிண்டி. அந்த வசனம் நான் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்த வசனத்தை. நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க இந்த வசனத்தை? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? படித்து எப்பாவது நமக்கு அது புரிஞ்சுதா? புரியவே இல்லை. யோபு சொல்கிறாரு, அக்கிரமத்தை கிண்டி கிளப்போம், கெட்டையில் மறைஞ்சு கிடக்கும், கிண்டி கிளப்பி வெளியே கொண்டு வரோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அப்பொழுது கிண்டி கிளப்பி நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர், அடியில் கிடக்கிற அக்கிரமங்களை எல்லாம் கிண்டி கிளப்பி கொண்டு வந்து, அதான் பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு அக்கிரமங்களை கிளப்புவார். நான் உங்களை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே சின்ன பருவத்தில் 2 அணா திருடி எடுத்தேன். ஆண்டவர் அதை கிளறி காட்டிட்டார். கிண்டி கிளறி என்ன காட்டினார்? அன்னை 2 அணா எடுத்தப்பாரு கொண்டு வச்சிடணுன்னாரு. அப்படியே கொண்டு வச்சிட்டேன். அப்போ கிண்டி கிளறாரு. அப்போ நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் நமக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம், எதெங்கேயோ ஒரு மூலையில் அது இருக்கலாம். அதை கிண்டி கிளறி கொண்டு வந்து இந்த கூட்டத்தில், இந்த ஆராதனையில், இந்த ஜெபத்திலே நாம் ஒரு புதுப்பிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் கிண்டி கிளறி வெளியே வந்து நாம் புதுப்பிக்கப்படும் போது தான் சங்கீதம் 35:9 அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ஆமேன். நம்முடைய கர்த்தருக்குள்ள களிகூறுகிற அனுபவம் வேணுமா? ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கிற அனுபவம் வேணுமா? நம்முடைய பாவங்கள் கிண்டி கிளப்பப்பட வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அநேகர் அதை விரும்புகிறதில்லை. அநேகர் அதை என்ன செய்கிறதில்ல? நம்முடைய பாவம் கிண்டி கிளப்புவதற்கு அநேகர் என்ன செய்கிறதில்ல? இடம் கொடுப்பதில்லை. இந்த ஜெபத்திலே ஒருவேளை நாம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம். கூட்டத்தின் நோக்கம் என்ன? நீங்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் அடியிலே மறைந்து கிடக்கிற, மண்டி போல் அழுக்கடைந்து அடியிலே கிடக்கிற அந்த அக்கிரமங்கள் எல்லாம் கிண்டி கிளப்பி தேவன் வெளியே கொண்டு வரும்போது உங்கள் கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பிலே நீங்கள் என்ன செய்ய முடியும்? மகிழ்ந்திருக்க முடியும். சங்கீதம் 86:5 ஆண்டவரே நீர் எங்களை திரும்ப. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 86:5 வாசியுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அக்கிரமங்கள், பாவங்கள் கிண்டி கிளப்பி வெளியே வரும்போது நம்மை தேவன், நாம் செபிக்கும்போது ஆண்டவருக்கு நமக்கு பதிலை தருகிறார். ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெபத்தில், இந்த கூட்டத்தில் உங்கள் அக்கிரமங்கள் கிண்டப்பட்டு, உங்கள் பாவங்கள் வெளியாக்கப்பட்டு, அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய ஜெபங்கள் உலக ஆசீர்வாதத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. அப்படி தானே? உலக நன்மையை சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ விசுவாசிகளை நாம் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறோம்? சுகத்தாக ஜெபிக்கிறோம், பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். வேறு எதுக்கு ஜெபிக்கிறோம்? நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள், வறுமைகள், அவங்க இவங்க அது இதுன்னு ஏதாவது ஒன்று நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இன்றைக்குள்ள பெரும்பாலும் நமது ஜெபம் உலக நன்மை பெறுவதிலேயே கவனத்தை செலுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை மாற்றணும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார், அதை அவர் தருவார். நாம் நம்முடைய ஜெபத்தை மாற்றணும். அன்பானவர்களே, தாவீதைப் போல நமது ஆத்துமாவுக்காகவும் கர்த்தருடைய வழியை அவர் நித்தமும் நமக்கு போதித்து நம்மை நடத்தும்படியாகவும், எப்போதும் நம்முடைய இருதயத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும்படியாகவும், நமது தியானம், நமது எண்ணங்கள் எல்லாம், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த தரிசனத்தோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆவிக்குரிய தேவைகள் நிறைய இருக்குங்க. உலக தேவைகளை விட, உங்கள் சரீரபுர தேவைகளை விட ஆவிக்குரிய தேவைகளான இன்றைக்கு அநேகம். அவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்காக தேவனை இருதயத்தின் ஆழத்தில் நாம் உணர வேண்டும், துதிக்க வேண்டும், பாட வேண்டும், செபிக்க வேண்டும். எங்க? இருதயத்தின் ஆழத்தில், உதட்டளவில் அல்ல, நாவிலே அல்ல. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை உதட்டினால் என்ன செய்தாங்க? கனம் பண்ணினாங்க. அவருடைய இருதயமும் தூரம் இருந்துதான். அப்படி அல்ல. சங்கீதம் 86 சங்கீதம் 7 வசனம் நான் முடிக்கிறேன். 7 வசனத்தை நாளில் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர், நீர் என்னை கேட்டருளுவீர். இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய வாழ்வு எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாஞ்சை அதில் காணப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு ஒரு புதிய வாழ்வு எனக்கு தாரும், புதிய வாழ்க்கை எனக்கு தாரும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய வாழ்வு எனக்கு தாரும். அந்த சங்கீதம் 85:7 படிங்க. கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். சங்கீதக்காரன் சங்கீதம் 59:12 இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உம்முடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அதற்கு ஒரே ஒரு காரியம் தாவீது செய்தார். சங்கீதம் 51 சங்கீதம் 17 வசனத்தை வாசிக்கும்போது எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஒரு 2 நிமிடம் தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஒரு 2 நிமிடங்கள் ஆண்டோட சமத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பான பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாவத்தை கிண்டி கிளற ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு மறந்துருக்கலாம், ஒரு அடியில் கிடக்கலாம், கடலின் ஆழத்தில் கிடக்கிறது போல கிடக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே என் பாவத்தை கிண்டி கிளப்பி எனக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. குளம் கலக்கப்படுமானால் தான் சுகம் கிடைக்கும். குளம் கலக்கப்படாத வரத்தில் சுகமே கிடைக்க முடியாது. உங்கள் அக்கிரமங்களை கிண்டி கிளப்பி வெளியே கொண்டு வராத பட்சத்தில் அதில் விடுதலை இல்லை, மீட்பில்லை. அல்லேலூயா. அதற்கு ஒரு அவசியம், நொறுங்குண்ட இருதயம் தேவை. ஆண்டவரே எனக்கு அதை தாரும் என்று கேளுங்க. நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நீர் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீரையா. என் இருதயம் உடையட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு தாவீதின் இருதயம் உடைந்தது போல எல்லாரும் வாயத்திறந்து கேளுங்களேன். ஆண்டவரே, தாவீதின் இருதயம் உடைந்தது போல என் இருதயம் உடையட்டும் ஆண்டவரே. அன்பு தம்பிமாரே கேளுங்க. ஆண்டவரே தாவீதின் இருதயம் உடைந்தது போல என் இருதயம் உடையட்டும் ஆண்டவரே. யோபின் வாழ்க்கையில் அடியில் கிடந்த காரியங்களை எல்லாம் கிண்டி கிளறி கொண்டு வந்தது போல ஆண்டவரே, எந்த பாவங்களும் மறைந்திருந்த கிண்டி கிளறி கொண்டு வரும் ஐயா. இன்றைக்கு எனக்கு ஒரு மீட்பை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. நான் கர்த்தருக்குள்ளே உண்மையாய் களிகூற, கர்த்தருக்குள்ளே உண்மையாய் மகிழ்ச்சியாக இருக்க தேவன் எனக்கு உதவி செய்வீராக.